உயிரே போனா கூட தமிழ்நாட்டு தலையத்தை மாற்ற வேண்டிய நாள் வந்தாங்க. இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. கொடுத்த வாக்கு நான் இன்னைக்குமே தவற மாட்டேன். நான் ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம். இந்த ரஜினி ரசிகர்களை பார்த்து ஒரு மூணு கேள்வி கேட்குறேன். அந்த 3 கேள்விக்கு அவங்க சரியாக பதில் சொல்ல முடியுமா அவங்களால? முதல்ல ரஜினி என்ன சொல்லியிருந்தார்? போர் வரட்டும், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்பயே பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டு அதான் அர்த்தம். அதுக்கப்புறம் அரசியலுக்கு நான் வருவது உறுதி. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்? தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு சொன்னார். இப்போல்லாம் இவர் அரசியலுக்கு வந்துட்டார் முழுக்க. அதுக்கப்புறம் கட்சியோட பேரை அறிவிக்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த டைமில் அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய உயிரே போனாலும் சரி, நான் இதிலேருந்து பின்வாங்க மாட்டேன், நான் அரசியலுக்கு வர்றது உறுதி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அவர் ஹைதராபாத்து ஷூட்டிங் போனார். எதுக்கு அப்படின்னா அண்ணாத்த படம்னு நினைக்கிறேன். அப்போ அவர் போனதுக்கப்புறம் தான் அங்கே நிலைமையே மாறி போச்சு. அங்கே என்ன நடந்தது நான் சொல்லலை, சரிங்களா? அங்கே போனதுக்கப்புறம் அவர் கொரோனா வந்துச்சு, மற்றவங்களுக்குலாம் வந்துச்சு. அதனால் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் உடனே அவர் என்ன சொன்னார்? நான் இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன், என்னை நம்பி வந்த தொண்டர்களுமே நான் பலிகடை ஆக்க மாட்டேன், அதனால் நான் அரசியலேருந்து விலகிறேன், என்னோடய தொண்டர்களோட நலனுக்காக நான் விலகிறேன் அப்படின்னு ரஜினி சொன்னார். சரி, இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் சினிமாவில் நடிக்காமல் இருக்கலாம்ல? நீங்கள் சொன்ன அந்த மூணு கேள்வி நான் உங்களை பார்த்து கேட்குறேன் சொன்னதில்ல, அந்த கேள்வி என்ன அப்படின்னா, சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னீங்க. சரி, இந்த சிஸ்டத்தை இந்த 50 வருஷமாக யார் சரியில்லாமல் பார்த்துக்கிட்டாங்க? ஒன்று 2 கட்சி தான். ஒன்று அதிமுக இருந்துச்சு, திமுக இருந்தது. இந்த 2 கட்சி தான் இத்தனை வருஷமாக ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாவே இந்த 2 கட்சியும் சொன்னதாக தான் அர்த்தம். உங்களுக்கு பெரும்பாலும் அதிமுக பக்கம் நீங்கள் போக மாட்டீங்க, திமுக பக்கம் தான் இருப்பீங்க, சரியா? சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மேடைக்கு மேடை ஸ்டாலின் கூடயே நீங்கள் இருக்கிறீங்களே, இது எப்படி சரி? ஏன்னா இத்தனை வருஷமாக சிஸ்டத்தை சரியில்லாமல் வச்சுருதே அந்த 2 கட்சி தானே. எதுக்கு திரும்ப திமுக பக்கம் போகிறீங்க? சரி, அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னீங்க என்ன அப்படின்னா, ஊழல் அதிகமாக போச்சு, எங்கே பார்த்தாலும் லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் ஒரு கட்சியை பற்றி சொன்னாவே அந்த கட்சி மட்டும் இல்லாமல் அந்த கட்சி சார்ந்த நபர்கள், அந்த கட்சி சார்ந்த நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே அந்த ஊழல்வாதியில் தான் சொல்லப்படுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சூரியன் சேனலில் தான் நீங்கள் அந்த படம்லாம் பண்ணுறீங்க. அவருடைய அப்பாவே அந்த கட்சியில் அமைச்சராக இருந்தவர் தான், தெரியுமில்ல? அப்போது அந்த படத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட 7 படம் வரைக்கும் அந்த நிறுவனத்துலேருந்து நடிச்சிருக்கீங்க. அப்போது அந்த பணமெல்லாம் என்ன நல்ல பணமா? சரி, அந்த பணம் கூட நல்லாத பணம் இருக்கட்டும், அதுக்கு டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் கட்டியிருக்காங்க, அது சரியான பணமாக கூட இருக்கலாம். சரி, கடைசியாக 3வது கேள்வி இன்னொன்று சொல்லியிருப்பீங்கள்ல, அதாவது என்ன, இங்கே சரியான ஆளுமை யாரும் இல்லை, சரியான தலைவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கள்ல. இப்போ ஸ்டாலின் சரியான தலைவராகிட்டாரா? ஏன்னா ஸ்டாலின் எல்லா மேடையிலுமே நீங்கள் தான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க. அரசியல் வரதுக்கு முன்னாடி வரி மட்டும் இங்கே எந்த தலைவருமே சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க. ஒன்று 2 பேர் தான் இருந்தாங்க. ஒன்று எடப்பாடியார் இருந்தார், இன்னொன்று ஸ்டாலின் இருந்தார். இவங்க 2 பேருமே நீங்கள் தலைவர் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. இப்போது அரசியலுக்கு வரலன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாலின் சரியாயிட்டாரா? இந்த 3 கேள்விக்குமே இன்னமும் நீங்கள் பதில் சொல்லவே இல்லை. அரசியலுக்கு வரீங்க, கட்சி ஆரம்பிக்கிறீங்க, இல்லை எல்லாமே போனீங்க, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம், அது உங்கள் ரசிகர்கள் விருப்பம், இது பின்னாடி. ஆனால் சிஸ்டம் சரின்னு சொல்லும்போது இதே திமுக அதிமுக தான் சொல்லியிருக்கீங்க. ஊழல் கட்சின்னு சொல்லும்போது இதே அதிமுக திமுக தான் சொல்லியிருக்கீங்க. சரியான தலைவர் இல்லைன்னு சொல்லும்போது இந்த 3 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த 3 பேருக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லையே. அப்போ ஆதவர்ஜுனா சொன்ன தப்பாக இல்லோ அது பின்னாடி விஷயம். ஆனால் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லையே. ஏன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே பொது மேடையில் சொன்னீங்க. நீங்கள் தனிப்பட்ட கருத்தாக யாருக்கிட்டையும் சொல்லல. பொது மேடையில் கட்சி ஆரம்பிக்கும் போது இவங்க யாருமே சரியில்லை, அதுக்காகத்தான் நான் வரேன்னு சொல்லியிருந்தீங்க. நான் வரேன்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க கூடயே கிட்டத்தட்ட 7 படம் வரிசையாக பண்ணியிருக்கீங்களே, இது எந்த வகையில் சரி? அப்போது உங்களை தப்பானு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. நீங்களே சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அரசியலுக்கு வரலன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த சிஸ்டம் எல்லாமே சரியாயிடுச்சா? இப்போ எல்லாமே அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்களா எல்லாருமே? ஆனால் இன்னமும் மாறலையே, அதே 2 கட்சிக்கு தான் இன்னமும் இருக்குது. சரி, 3வது இந்த சரியான தலைவர்கள் யாருமே இல்லைன்னு நீங்கள் மேடைக்கு மேடை சொன்னீங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஆளுமை யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியலுக்கு வரலன்னு சொன்ன உடனே இங்கே ஸ்டாலின் சரியான ஆளுமை ஆயிட்டாரா உங்களுக்கு? அப்போ மட்டும் எப்படி உடனே மாறினார்? எனக்கு எந்த வித மாற்றமும் தெரியலையே. ஸ்டாலின் அப்போ இருக்கிற மாதிரி இப்பயும் இருக்கார், ஆனால் உடனே ஆளுமையெல்லாம் மாறிச்சுன்னு சொன்னீங்க. அப்போது நீங்கள் சொன்ன தப்பு தானே. நீங்கள் நடந்துக்கிட்டது எல்லாமே மாற்றி சொல்லியிருக்கீங்கல்ல. அப்போது யார் மேலே குற்றச்சாட்டு வச்சிங்க? நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டு ஏடிஎம்கே டிஎம்கே தான். அப்போ அதுக்கான மன்னிப்பை நீங்கள் கேட்கவே இல்லையே. ரஜினி ரசிகர்கள் இதுக்கான பதில் மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் போதும். நான் வேறு மட்டும் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கல இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட விருப்பம், பட் அதை நான் சொல்லவே இல்லை. பொது மேடையில் அவர் சொன்னது இது 3 தான். ஆனால் அந்த 3க்குமே அகேன்ஸ்டாக இப்போ அதே கட்சி கூட தான் அவர் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணிகிட்ருக்காரு. ஒன்று அந்த கட்சி கூட நான் இனிமேல் சினிமாவே நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த நிறுவனத்தை கூட நான் பணமே பண்ண மாட்டேன்னு தனியாக ஒதுங்கி இருந்தாங்க நல்லது. பட்
எந்த கட்சியெல்லாம் தவறான சொன்னாரோ அதே கட்சி கூட அதே பணம் வாங்கிட்டு இப்போ மறுபடியும் நடிக்கிறாரு. இது எந்த வகையில் சரி? அப்போ ஜனங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா இல்லையா? யாராவது கேட்டால் உடனே அவதூறுன்னு சொல்லி அவர் மேலே ரஜினி பார்த்தீங்கன்னா அதிகமாக கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாரு. யார் ரஜினி அவரை கேட்டாலும் சரி, உடனே பார்த்தீங்கன்னா காவல்துறை மூலயமா அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லிடுறாரு. இது எந்த வகையில் சரி? நீங்கள் சொன்னது எல்லாமே பொது மேடையில், அதாவது பப்ளிக்காக நீங்கள் கட்சி ஆரம்பிக்குன்னு சொல்லும்போது பொது மேடையில் சொன்னது எல்லாமே. அப்போ பொது மேடைக்கு அகேன்ஸ்ட் நீங்கள் நடக்கும்போது யாருமே உங்களுக்கு கேள்வியை கேட்கக்கூடாதா? யாராவது கேட்டால் அவங்களுக்கு உடனே நீங்கள் தான் அகேன்ஸ்டாக சொல்கிறீங்க. இப்போ ஆதவர்ஜினா சொன்னது மட்டும் இல்லாமல் பொதுமக்களே இதை நிறைய கேள்வி கேட்டாங்க. உங்கள் ரசிகர்களே பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய கேள்வி கேட்டாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இது வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. இனிமேலாவது யாராவது சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம்.